ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணத க்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹ கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனஹ தம் நமாமி ஹரிம் பரம் ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ரிஷப யோகேஸ்வரர் தன் புத்திரர்களை பார்த்து உபதேசம் பண்ணுறார். இந்த ஜென்மா கிடச்சிருக்கு, இந்த ஜென்மாவோட பயன் என்ன அப்படின்னு கேட்டால் பகவானை போய் அடையிறது. அந்த பகவானை அடையிறதுக்கு எது வழின்னு கேட்டால் சாதுக்கள் சங்கம். எப்போது சாதுக்கள் சங்கத்தில் இருந்தோன்னு சொன்னாக்கே இந்த அஞ்ஞானத்திலேருந்து விடுபட்டுடலாம். அந்த சாதுக்கள் அந்த அஞ்ஞானத்தை போக்குறதுக்கான வழிகளை சொல்லுவார். இந்த சரீரத்தையே நிஜம் நினச்சிண்டு சரீர சம்மந்தப்பட்டதுக்காக உழைச்சிண்டு சரீர சம்மந்தப்பட்டதுக்காக வாழ்ந்துட்டு இருந்தோன்னு சொன்னாக்கா அதுவே பல ஜென்மாக்களுக்கு ஹேதுவாக போயிடும். அதனால் சரீரத்துக்கு மேலே இருக்கிற ஆசையை விடணும், பற்ற விடணும், பரஸ்பரம் யார்ட்டையும் விரோதம் இல்லாமல் எல்லோரையும் அன்பாக இருக்கணும். அதுக்கு சாதுக்கள்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் யார் ஒருவர் பகவானை போகிறதுக்கு தடைகள்லாம் இருக்காலோ, அது பெத்த அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, தெய்வமே ஆனாலும் சரி, பந்துக்களாக ஆனாலும் சரி, அவர்களை மீறிட்டு வரலாம். அவர்களெலாம் பந்துக்கள் ஆக மாட்டா, குரு ஆக மாட்டா, அம்மா ஆக மாட்டா, அப்பா ஆக மாட்டா, கணவன் ஆக மாட்டா. அதனால் யார் ஒருவர் நம்மளோட முன்னேற்றத்திற்கு, ஆன்மீக முன்னேற்றத்திற்கு, இல்லை பகவான்கிட்ட போகிறதுக்கு அந்த பாதையை அடைக்கிறாளோ அவளை மதிக்க வேணான்ட்டு ரிஷபர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், என்னை ஏன் எல்லாம் ரிஷபர்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், என்கிட்ட கல்மிஷமான சிந்தனையே கிடையாது, நல்ல காம சிந்தனை கிடையாது, அதர்மங்கிறது என்கிட்ட கிடையவே, அதெல்லாம் தூரத்துக்கு போட்டதுனாலேயே எல்லாத்துலேயும் சிரேஷ்டமாக இருக்கிறதுனால என்னை ரிஷபர்னு சொல்கிறான். இப்போது இந்த 100 பேர் என்ன பண்ணுறதுக்கு மூத்த பையனாக இருக்கிற பரதனோட இது பிரகாரம் பரதனை ராஜாவாக ஆக்குறேன், பரதன் சொல்கிற மாதிரி அவனுக்கு கூட பணிவிட பண்ணிட்டு இந்த 100 பேரும் ஒத்துமையாக அவர் சொல்கிறத கேளுங்கோ, அதுதான் ஜனங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ரிஷபர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், ஒரு ஜீவராசி எது ரொம்ப சிரேஷ்டம், எந்தெந்த ஜீவராசி சிரேஷ்டம்னு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பூதேஷு, இந்த மரம் சேதனங்களாக இருக்கு இல்லையா, சேதனங்களுக்குள்ள மரம் வசதி, விருத்பேகான்னு சொல்கிறார். இப்போ செவுத்தை காட்டிலும் மரம் வசதி. ஏன்னா செவுத்தால் பேச முடியாது, ஆட முடியாது, இது கொஞ்சம் ஆடும், கொஞ்சம் காற்று வரும் இல்லையா. அந்த மரத்தை காட்டிலும் ஊர்ந்து போகிறது அது ரொம்ப வசதி. அதை காட்டிலும் பசுக்கள், பசுமாடு ரொம்ப வசதி. பசுமாட்டை காட்டிலும் விவேகம் உள்ள மனுஷன் வசதி. அவனை காட்டிலும் தேவ பிரிவுகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் வசதி. அவர்களை காட்டிலும் கந்தர்வர்கள், கந்தர்வர்களை காட்டிலும் சித்தர்கள், சித்தர்களை காட்டிலும் கிண்ணறர்கள், இவர்கள்லாம் வசதி. அவளை காட்டிலும் அசுரால் ரொம்ப வசதி. அந்த அசுரனை காட்டிலும் இந்திரன் வசதி. இந்திரன் முதல் தேவர்களை காட்டிலும் பிரம்மாவோட பிள்ளையான சிவபெருமான் வசதி. சிவனை காட்டிலும் பிரம்மா வசதி. பிரம்மாவை காட்டிலும் நான் வசத்தின்னு தன்னை காமிச்சு சொல்கிறார் ரிஷபர். எல்லாரும் விட சிறந்தவன் நான் தான்ப்பா. விரிஞ்ச விரியாக்கா சமத்பரகா. ஏன்னாக்க நான் பிராமணர்களையே தெய்வமாக வச்சுட்டு நினச்சிட்டுருக்கேன். நான் ஏன் வசதியாக தெரியுமா, நான் தான் வசதி. ஏன்னா என்கிட்ட எல்லாம் வந்தது. நான் பிரம்மா உண்டாக்கினேன், பிரம்மா சிவன் தேவரெல்லாம் உண்டாக்கினார், பிரஜாபதிகளாக உண்டாக்கினார். அதனால் நான் தான் வசதி. நான் ஏன் வசதி தெரியுமா உனக்கு,
எல்லாரை காட்டிலும் நான் ஏன் வசதி அப்படின்னு ரிஷபர் சொல்கிறார். ஏன்னா அகம் துவஜ தேவாக, தேவர்களை காட்டிலும் பிரம்மாவை காட்டிலும் ஈஸ்வரனை காட்டிலும் நான் மதிக்கிறது யாருன்னு கேட்டாக்க பிராமணர்களை. பிராமணர்களே நான் தெய்வமாக நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பிராமணாளுக்கு ஈடாக நான் யாரும் நினைக்கிறதே கிடையாது. விப்ராஹா பிராமணகி அந்யத் பூதம் ந துளையே, அவர்களுக்கு சமமான யாரையும் பார்க்குறதே கிடையாது. பிராமணால் தான் எனக்கு வேணும். அதனால் அதுக்கு மேலே நான் யாராச்சும் பார்ப்பேன் நான். ஏன்னா அந்த பிராமணா என்ன பண்ணுறேன்னா அவள்கிட்ட என்ன இருக்கோ அது எனக்கு கொடுக்குறா, அதை தான் நான் அது ரொம்ப ஆசையோடு சாப்பிட்றேன். அகம் காமம் அஷ்னாமி, கொஞ்சம் கூட காம சிந்தனையே இல்லாமல் அந்த பிராமணனுக்கு கொடுக்கக்கூடியதான் நான் சாப்பிட்றேன். ஏன்னாக்க அக்னிலேயே வந்து பக்தி இல்லாமல் போட்டாக்க நான் வாங்கிக்க மாட்டேன். அக்னிலேயே நீ போட்டால் கூட பக்தி இல்லைன்னு சொன்னால் நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் அந்த பிரியமாக பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடியதை என்ன கொஞ்சம் கொடுத்தா கூட எடுத்துக்கிறேன் அப்படின்றார். அதனால் இந்த புராதனமான புராணி உசத்தி மே தனுகு இகையேன திருதாக சொல்கிறார். யார் வந்து அத்தியனம் பண்ணி என்னோடய சொரூபத்தை வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காளோ, என்னையே தரிச்சின்னு இருக்காளோ, அவள்கிட்ட சத்துவகுணம் நன்னா இருக்கும். அவள்கிட்ட வந்து உண்மை பேசுகிறது, பிறர் துக்கத்தை நீக்கிறது, தபஸ் பண்ணுறது, இன்ப துன்பங்களை பொறுத்துக்கிறது, வேதாத்தியனம் பண்ணுறது, பகவத்பக்தி இருக்கிறதுனாலேயே எனக்கு பிராமணால் பிடிக்கும். ஏன் பிராமணால் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். வேதாத்தியனம் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி, என் மூச்சு காட்டுற வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கா, என்கிட்ட பகவத்பக்தியாக இருக்கா, தபஸ் பண்ணுறா, இன்பமோ துன்பமோ ரெண்டையும் சமமாக பார்க்குறா. அப்புறம் வந்து அவள்கிட்ட வந்து ஜபம் பண்ணி இந்திரியங்களில் தேஜஸ் வசீகரம் இருக்குது, உண்மையை பேசுகிறா. அது மட்டும் சத்துவகுணம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனாலேயே எப்போதுமே அத்தியனம் பண்ணி என்னோடய சொரூபத்தையே வந்து தன் உடலை தரிச்சுன்னு இருக்காவா, அதனால் அவள்கிட்ட எனக்கு பிரியம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த பிராமணர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க என்ன தான் வேணுன்றான். நான் மட்டும்தான் பகவான் தான் வேணும், வேறு எதுவும் வேண்டாம். என்ன தான் கொடுத்தாலும் சொர்க்க சுகத்தை சொர்க்கா பவர்காதிபதேகே மற்ற அபிஹி, என்ன தான் நான் சொர்க்கம் கொடுக்குறேன் மோட்சமே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட வேண்டான்றான். ஏன்னா அவளுக்கு எதுவே வேணாங்கிறப்ப, மற்ற சொர்க்கமே வேண்டாங்கிறப்ப மற்றதெல்லாம் அவளுக்கு என்ன, மற்ற சுகங்கள்லாம் இந்திரிய சுகங்கள்லாம் என்ன வந்துட போகுது, பணமோ காசோ வீடு மனைவி மக்களோ, இதெல்லாம் சுகம் கிடையாது அவளுக்கு. என்னையே மோட்சமே கொடுத்தா கூட வேண்டாம், நான் இப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த பிராமணர்கள் இருக்காளே, அவளுக்கு வந்து இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துல ஆக வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பகவான். அதுக்கப்புறம் சொல்கிறார், குழந்தைகளா நான் தான் எல்லா சுரூபமாகவும் இருக்கேன். அசைகிறது அசையாதது, நடக்கிறது, ஊறுறது, பறக்கிறது, தவழறது எல்லாம் நான் தான். அதனால் எதுலேயுமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நினைப்பாங்க வச்சுக்காதீங்க. எல்லாத்துலேயும் நான் இருக்கேங்கிற பாவத்தில் வருங்கோ. எல்லா பிராணிகளையும் நீங்கள் வந்து குஷிப்படுத்துங்கோ. அப்புறம் வந்து என்னை ஆராதனை பண்ணுறது தான் இந்த கண்ணு படைத்த பலன், காது படைத்த பயன். இந்த மனசு வாக்கு கண்ணுனால எப்போது என்னையே வந்து ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கோ. ஏன்னாக்கா என்னோடய ஆராதனை பண்ணலைன்னு சொன்னாக்க இந்த அகங்காரம் மமகாரம் வந்து இந்த காலப்பாசத்தில் மாட்டிப்பான். அது வந்து விடுவிடவே முடியாது. எப்போதும் மனம் இதனால் காயத்தினால எப்போதுமே திரிகணத்தினாலே என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, மனசு வாக்கு கண்கள்னால எப்போதும் என்னையே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம், என்னோடய ரூபத்தையே தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம், என்னோடய கதைகளையே சொல்லிகிட்டு இருக்கோம், என்னோடய நாமாக்களையே சொல்லிகிட்டு இருக்கோம், அதையே கேட்டுட்டு இருக்கோம். அப்படி கேட்கறதுனால என்ன ஆகுன்னு கேட்டால் காலபாசத்தில் நீங்கள் மாட்டிக்க மாட்டேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகுன்னு கேட்டானாக்கா அசத்தோடு சேர்ந்துட்டு என்ன ஆகுன்னு கேட்டாக்க பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில் மாட்டின்ட்டு அவஸ்தைப்படுவேல், அப்புறம் சக்தி இல்லாதவளாக போயிடுவேல் அப்படின்ட்டு ரிஷபர் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன எல்லாருக்கும் வந்து புரியணுங்கிறதுக்காக இந்த உபதேசம்லாம் பண்ணிவிட்டு ரிஷப யோகேஷ் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க எல்லாத்தையும் திறந்துட்டார். எதுக்கிட்டையும் அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் கூட பற்றே இல்லை, புலன்களையும் அடக்கிட்டார். அப்புறம் பக்தி ஞான வைராகியம் ஏற்பட்டு பரமஹம்ச அந்த ஒரு சாதனையை உபதேசிக்க விரும்பி தான் என்ன பண்ணிட்டார்னாக்கா அந்த 100 புதரில் மூத்தூராக இருக்கக்கூடிய அந்த பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு திகம்பரனா வீட்டிலேயே கிரகத்திலேயே திகம்பரனாக இருக்கார். வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார். உடல் மாத்திரம் வச்சுட்டு பைத்தியக்காரன் மாதிரி உண்மத்த ஸ்திதியில் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ககன பரிதானகா உடையே இன்றி திகம்பரன்னா பிரகிரண கேசகா ஜடையாக இருக்குது. அவருக்கு கேசத்தை சரி பண்ணிக்கணும், ஜடையாக மாறி எடுத்துடலாம்.
அப்புறம் வந்து எப்போதும் ஆத்மனி ஆரோபிதகா உள்ள ஆத்ம பிரகாசத்திலேயே அந்த அக்னிலேயே இருந்துட்டு இந்த பிரம்மாவர்த்தம்னு சொல்லக்கூடிய தன் அரண்மனையிலேருந்து வெளியில் வந்துட்டார் ரிஷப யோகீஸ்வரர். ஏன்னா இந்த அவதாரத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, சாதுக்கள் பரிவு எல்லாத்தையும் துறந்தவா எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காக ஏற்பட்ட ஒரு அவதாரம். அதனால் பெரிய பையனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டும் மற்ற குழந்தைகள்லாம் உபதேசம் பண்ணிட்டும் வீட்டில் இருக்கிறப்பயே அவர் வந்து ஒரு நடைப்பின மாதிரி தான் இருந்தாராம். எதை பற்றியும் கவலையே படலை. ஒரு உண்மத்த நிலையில் இருந்தாராம். பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தாராம். ஜடெல்லாம் தொங்குறது, ஆனால் உடம்புல முகத்தில் ஒரு தேஜஸ், 2 கண்களில் ஒளி அப்படி தெரியறதான். ஆனால் இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு பைத்தியக்கார மாதிரி தோன்றுறது. ஆனால் பைத்தியம் இல்லை அவர். அங்கேருந்து கிளம்பிட்டார். எதிரே அவருக்கு எது அட்டாச்மெண்ட்டே கிடையாது. திகம்பரனா அப்படியே கிளம்பிட்டார். யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் எதை பற்றியும் கவலையே படாமல் ஜடாந்த மூக்க பதிரவத்து பிசாச உன்மாதவத்து அவதூத வேஷகா அவதூதனாக இருந்துட்டு திகம்பரனாக ஒரு ஊமை போலவும் உண்மத்த நிலை இருக்கிற மாதிரியும் உணர்ச்சி இல்லாதவன் மாதிரியும் ஒரு செவிடு மாதிரியும் ஒரு பிசாசு மாதிரியும் ஒரு பைத்தியகார மாதிரியும் என்ன பண்ண மௌன விரதத்தோட அந்த அவதூத வேஷத்தோடு கிளம்பிட்டார். ஒன்றும் பேசலை, யார்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசலை. யார் என்ன பேசினாலும் போட்டினாலும் காதில் வாங்கிக்கல, தூட்டினாலும் காதில் வாங்கிக்கல. ஒரு பைத்தியகார மாதிரி ஒரு பிசாசு மாதிரி ஒரு அவதூதன் மாதிரி கிளம்பிட்டார். அவர் சிவடன் மாதிரி கிளம்பிட்டார். யார்? ரிஷப யோகீஸ்வரர். யாரும் புரிஞ்சிக்கவே முடியல. போகிற வழியில் வந்து சொல்கிறார், புரகிராமகா கேடவாட கர்வட சிபிர பிரஜ கோஷசார்த்த கிரிவனாசிரமாதிஷு அவனிச்சராபசதைஹே தர்ஜனதாடன வமேகேன ஸ்ரீவனக்ராவ சக்ருத்ரஜ பிரஷேப பூதிவாத துர்க்தைகி பரிபூயமானகா மிஷிகாபிகி வனகஜகா இவகா தம் அவிகனயன்னிவ உபயானுவ ருபேன ஸ்வமஹிமாவஸ்தானேன அகசத் சம்ஸ்தான். ரொம்ப பெரிய ஸ்லோகம் இது. சொல்கிறார், போகிற வழியில் வந்து நிறையா நகரங்களை பார்த்தார், நிறையா வழிகளை கடந்தார், சுரங்கத்தை பார்த்தார், குடிப்படைகளை பார்த்தார், சேரிகளை பார்த்தார், மாட்டுக்கூட்டத்தை பார்த்தார், இடைச்சேரிகளை பார்த்தார், நிறைய யாத்திரிகள் கூட்டம் கூட்டமாக போகிற அதை பார்த்தார். மலை, காடு, ஆசிரமம், துஷ்டர்கள், பயமுறுத்த நிறைய பேர் பயமுறுத்தினா, நிறைய பேர் அடிக்கிறா, சில பேர் அவர் மேலேயே சிறுநீர் கழிக்கிறா, மலம் கழிக்கிறா, எச்சி துப்புறா, சாணிலாம் தூக்கி அடிக்கிறா, புழுதி வாரி இறைக்கிறா. அப்புறம் வந்து வேணுன்ட்டே வந்து அவர் முன்னாடி வந்து கிண்டல் பண்ணுறா, திட்டுறா. இப்படிலாம் பண்ணினா கூட வந்து ஒரு காட்டு யானையில் வந்து காட்டு யானை மேலே வந்து சில துன்புறுத்தினா அது எப்படி அது பொருட்படுத்தாமல் இருக்குமோ. ஒரு பெரிய யானை இருக்குது, ஒரு எறும்பு வந்து துன்புறுத்தினா அது லட்சியமாக எடுத்துக்காது இல்லையா? அது மாதிரி இவர் இது எதை பற்றியும் கவலையே படாமல் தன் சொரூபத்திலேயே இருந்துட்டு மகிமாவஸ்தானேன இந்த பொய்யான தன்மை கொண்ட ஆனால் உண்மையாக இருக்குது உடல் மேலே ஆசையை வச்சுக்கிறேன். உடம்பு பார்க்குறதுக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பொய் தோற்றம் இது. அதில் ஆசையே வச்சுக்காமல் எதுலேயுமே நான் எனதுங்கிற எண்ணம் வச்சுக்காமல் எந்த விதமான மனக்கலக்கமும் இல்லாமல் தன்னந்தனியாக அவதூதராக இந்த ரிஷப யோகீஸ்வரர் போயிட்டே இருக்கார். எதை பற்றி சிந்தனையே கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்கார். என்ன தான் அவர் உறுப்புகளாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கறது வசீகரமாக இருக்கார். ஸ்திரீகளுக்கெல்லாம் அவர் பார்த்தா ஆசை வருது. ஆனாலும் இவர் வந்து என்ன எப்படி இருக்காருன்னு கேட்டக்க, அவர் யார் மேலேயும் ஆசைப்படலை, காமவயப்படலை, கோவப்படலை, தாபப்படலை, எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் அவர் உடம்புலெல்லாம் ஜட தொங்குறது பார்க்கறதுக்கு கிரகீத ஏதோ ஒரு துஷ்ட கிரகத்தில் பீடிக்கப்பட்டவர் மாதிரி இருக்கார். ஆனால் ஒன்றும் கிடையாது. அவரை பிடிச்சத கிரகம் வந்து கிருஷ்ண கிரகம் தான் பிடிச்சிட்டு இருக்கு அவரை. ஆனால் அவர் பார்க்குறது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு லூஸ் மாதிரி இருக்கார், பைத்தியக்கார மாதிரி இருக்கார். அது என்ன பண்ணனாக்க, சரி அந்த மக்கள்லாம் பார்த்தார். அவர் இதுமாரி வந்து சில பேர் வந்து ரொம்ப வந்து அவர் வந்து ரொம்ப டீஸ் பண்ணால் நினச்சிட்டார். இப்படி அலையிறதுனால தானே எல்லோரும் நம்மளை டீஸ் பண்ணுறான்னு நினச்சின்ட்டு ஒரு இடத்துலையே உட்காந்துட்டார். அஜகரம்னு சொல்ல மலைப்பாம்பு மாதிரி அங்கேயே உட்காந்துன்ட்டு அந்த விரதத்தை எடுத்துன்ட்டு அஜகரம் மலைப்பாம்பு விரதம். மலம் என்ன பண்ணுன்னு கேட்டாக்க, அது சரீரம் பெருசாக இருக்கும், அதனால் வந்து எல்லா இடத்துக்கும் போகாது. அந்த அஜகரம் வந்து மலைப்பாம்பு ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துக்கு என்ன ஒரு ஜீவன் வருதோ அதை சாப்பிடும். ஒரு நாளைக்கு முயல் கிடைக்கும், ஒரு நாளைக்கு மான் கிடைக்கும், ஒரு நாளைக்கு சிங்கம் கிடைக்கும், புலி கிடைக்கும், மாடு கிடைக்கும், என்ன வேணால் கிடைக்கும். ஆனால் அந்த இடத்த விட்டு அது நகரவே நகராது, அதே இடத்துல தான் இருக்கும். அல்பாகாரமும் கிடைக்கும், மிதமான ஆகாரமும் கிடைக்கும், நல்ல பகு ஆகாரமும் கிடைக்கும்.
ஆனால் அது இடத்த விட்டு நகராது. அது மாதிரி இவர் இருந்த இடத்துலேயே இருந்துட்டார். அங்கே என்ன வருதோ அதையே சாப்பிட்டார். சயான அஸ்னாதி, அங்கே என்ன கிடைக்குதோ அதையே சாப்பிட்டார். என்ன இருக்கோ அதை குடித்தார். என்ன கிடைச்சிதோ அதை மட்டும் சாப்பிட்டார். விபதி காததி அஸ்னாதி, அங்கேயே சிறுநீரும் கழித்தார், மலமும் போனார். ஆனால் அந்த மலத்திலேயே பொழுது புரள்றார். அவர் தான் மலம் போகிறார், சிறுநீர் கழிக்கிறார், அங்கேயே படுத்துட்டு இருக்கார், அதிலேயே புரள்றார். ஆனால் அந்த மலம் நாரவே இல்லையா. ரிஷபயோகிஷ மலமானது சொல்கிறாருங்க, சௌகந்த வாயு தம் தேசம் சமந்தாத்து தசயோஜனம், 80 மைல் தூரம், 10 யோஜனை தூரம், 80 மைல், 160 கிலோமீட்டருக்கு வாசனையாக இருந்தது தான். 80 மைல்னா ஒரு மைல் 2 கிலோமீட்டர் இல்லையா. 160 கிலோமீட்டருக்கு அவர் போன மலம் மூத்திரம் வாசனையாக இருந்தது தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், ஏதாச்சும் இது சாப்பிட்டா தானே சாத்வீகமான உணவு. கெட்ட கண்ணாப்பினான்னு சாப்பிட்டா தான் நாரும். ஒன்று சாப்பிடலான்னு சொன்னாக்க இவருடைய மலம் மூத்திரம் கூட ரொம்ப திவ்யமாக இருந்தது. 160 சதயோஜன தூரத்துக்கு சுகந்தமாக இருந்ததுன்னா அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு தபஸ்வியாக இருந்திருப்பான்னு பார்த்துங்க. இது மாதிரி கோமிருக காக்கச்சரியாயாக, இது மாதிரி மாடு மாதிரியும் மான் மாதிரியும் காக்கா மாதிரியும் போயிண்டு ஒரே இடத்துல இருந்துண்டு உக்காந்துண்டு படுத்துண்டு எப்படி ஒரு காக்கா மான் மாடுலாம் குடிக்குமோ அப்படி குடிக்கினார். தண்ணி குடிக்கிறார். அது எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி வாயால் எப்படி சாப்பிட்றார். அது எப்படி சிறுநீர் கழிக்குமோ அது மாதிரி சிறுநீர் கழிக்கிறார். சிந்தனையே இல்லை அவருக்கு. வெளி உலகங்கிறது சுத்தமாக தெரியவே தெரியல ரிஷபயோகீஸ்வரருக்கு. இது மாதிரி ஸ்ரீசுகர் சொல்கிறாரு, ஏ ராஜன்னே, இது மாதிரி யோக நிலையில் இருந்துட்டு அந்த மோட்ச இது என்ன பண்ணான்னு கேட்டாக்க, பகவான் வாசுதேவன்ட்ட ஒரு அபேத உணர்ச்சியோட வேற்றுமை சற்றுமே இல்லாத எல்லா பயனும் பெற்றவராய் என்ன கிடைக்குதோ எதிர்பாராமல் தானாக அவருக்கு என்ன கிடைக்குதோ, எதிர்ச்சோப கதானி வைகாயசக என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு அவருக்கு நிறையா சித்திகள் கையில் இருக்குது. அவருக்கு ஆகாசத்தில் பறக்க முடியும், கூடு விட்டு கூடு மாய முடியும், எந்த ரூபத்தில் வேணும் எந்த சரீரத்திலும் நுழையலாம். ஆனால் அதிலெல்லாம் இஷ்டமே படலை. உணர் உடலில் பூர்றது, மேக பறக்கிறது, தண்ணி மேலே நடக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. எப்படி தான் ஒரு பைத்தியகார மாதிரி உண்மத்த மூக்க ஜடவத்துன்னு சொல்கிற மாதிரி ஒரு உண்மத்தம் நிலையில் ஒரு பைத்தியகார மாதிரி ஒரு ஜடம் மாதிரி எப்படி பட்சிகள் பசு காக்கா மான்லாம் சாப்பிடுமோ அது மாதிரி சாப்பிட்டுன்ட்டு அது மாதிரி சிறுநீர் கழிச்சுட்டு மலம் போயின்ட்டு அது மேலேயே உக்காந்துட்டு இப்படியே இருந்துட்டு இருந்தார். ஆனால் அவரை சுற்றி ஒரு 160 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு சுகந்தமாக இருந்துதான், எந்த நாற்றமும் கிடையலை அப்படின்ட்டு. அதனால் ரிஷபயோகி இதோட 5வது அத்தியாயம் 5வது ஸ்கந்தத்தில் பூர்த்தியானது. ரிஷபயோகீஸ்வரோட அட்வைஸு, அதுக்கப்புறம் ரிஷபயோக நிலை, அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள், அவர் எப்படி சாப்பிட்டார், என்ன பண்ணினார், இருந்த இடத்துக்கு என்ன வருதோ அப்படி இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். அந்த மகாத்மா பட்டினத்தார் தான். பட்டினத்தார் என்ன பண்ணார்னாக்க பிட்சை எடுக்க போனார். பிட்சை எடுக்க போகிறப்ப அவர் என்ன நினச்சிட்டானாக்க திருடன் நினச்சிட்டு எல்லோரும் போட்டு அடிக்கிறா. எல்லோரும் செம்மையாக அடிக்கிறா. அடித்தும் அவர் கோவப்படலை, தாவப்படலை, அடியெல்லாம் வாங்கிக்கிறார். வாங்கி முடித்ததுக்கப்புறம் நினச்சிட்டார். அவனே அந்த அடித்தவனே சொன்னான், இவ்வளோ அடி அடிக்கிறோம், இப்படி போட்டு அவர் ஹிம்சை பண்ணுறோம், அவர்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை, அவர் உண்மையிலே தபஸ்வி தான் போட்டிருக்கு, அதனால ஒன்றும் அடிக்காதீங்கூடா, ஸ்டாப் பண்ணுங்கோ அப்படின்ட்டு ஒருத்தன் தடுக்க. அதுக்கப்புறம் அதுப்போ நினச்சிட்டாரு, கட்சி ஏகம்பனே, நான் இது மாதிரி பிட்சைக்கு போகிறதுனால தானே இப்படி ஆயிடுத்து, அதனால் நான் இனிமேல் பிட்சைக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு என்ன தேடி கொடுக்குறாலோ அதை தான் நான் சாப்பிடுவேன்னு ஒரு விரதம் இருந்தார். அன்றிலிருந்து அவருக்கு அவரை தேடி ஆகாரம் பட்டினத்த சுவாமி பட்டினத்த அடிகளுக்கு அவர் ஆகாரத்துக்குன்னு அலையவே மாட்டார். தன்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டுண்டு அங்கேயே இருந்துட்டு இருந்தார். இந்த சமீபத்தில் வாழ்ந்த ஒரு மகாத்மா. இதுதான் ரிஷபயோகீஸ்வரர் அப்படி இருந்தார் அப்படின்னு கிடையாது. இப்போது பட்டினத்து சுவாமிகளும் அப்படி இருந்திருக்கார். அதே மாதிரி பிருந்தாவனத்துக்கு ஒரு சாது வந்தார். அந்த சாது அவரும் இது ஒரு வைராக்கியம். தானாக யார்கிட்டையும் போய்ட்டு கை நிட்டுறதில்லை, யாராச்சும் கொடுத்தா சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு உக்காந்துட்டார். பார்த்தார், கிருஷ்ண சும்மா இருப்பானா, ஒரு குட்டி மாடு மேய்க்கிறோன்னா அவன் மாடு ஓட்டிட்டு அங்கே வந்தான். ஏ பாபா அப்படின்னா, சொல்லு கண்ணா,
நீங்கள் பசியில் இருக்கே சாப்பிட்றேளா அப்படின்ட்டு ஒரு தூக்கில் ரொட்டி சப்ஜி கொடுத்தான். நான் பசியில் இருக்கிறேன் உனக்கு எப்படி தெரியும்? இல்லை உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொன்னான். அப்படியா? உன் பேர் என்ன? கிஷோர். உங்கள் அப்பா பேர் என்ன? நந்தபாபா. அம்மா பேர் என்ன? யசோதாமா. சாக்ஷாத் பகவானே வந்திருக்கான். பொய் சொல்ல, உண்மையே சொல்கிறான். ஆனால் ஃபாஸ்ட்டாக சொல்கிறான். அவருக்கு பசியா, அவர் சாப்பிட்ற அந்த சாது சாப்பிட்டுட்டே இருக்கார். சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏய் உன் பேர் என்ன சொன்ன? கிஷோர். அப்பா பேர் என்ன சொன்ன? நந்தபாபா. அம்மா பேர் என்ன சொன்ன? யசோதா. நீ கிருஷ்ணன் தானே, என் சுவாமி தானே? போங்க பாபா, நான் ஒரு மாட்டுக்காரன் பாபா. நீங்கள் எப்போதும் கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருக்கிறதால கிருஷ்ணன் நினச்சிட்டு இருக்கேன். நான் இப்போ கிருஷ்ணன் இல்லை பாப்பா, நான் மாட்டுக்காரன் பாப்பா அப்படி சொல்லிட்டு பார்க்கலான்னு ஓடி போய்ட்டு மறைஞ்சி போயிட்டார். உடனே அந்த சாது நினச்சிட்டாரு, அப்பா கிருஷ்ணா, கிருஷ்ணா நீனே வழியை வந்து எங்கள் அம்மா பேர் யசோதா, அப்பா பேர் நந்தபாபா, நான் கிருஷ்ணன்னு பேரை சொல்லி என்னால் புரிஞ்சிக்க முடியலையே, இப்படி அஞ்ஞானத்தில் மாட்டின்னு இருக்கேனே, நீ கிட்ட வந்தும் கூட நீ பகவான் நான் புரிஞ்சிக்கலையேன்னு வருத்தப்பட்டான்ட்டு பிருந்தாவன மகாத்மியத்தில் ஒரு கதை வருது. மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ்க்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.